ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ராஞ்சி ஸ்டேடியமுக்கு முன்னாடி தமிழ்நாடு இப்போ நாளைக்கு சௌராஷ்டிராக்கு அகேன்ஸ்ட் ஆட போறாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க சௌராஷ்டிராவை நீங்க பீட் பண்ணிருக்கீங்க, உங்களால முடியும் ஃபைட் பண்ணுங்க அப்படிங்கிற வீடியோ போட்டு 3 நாள் ஆன மாதிரி எனக்கு தெரியல. அதுலயும் சொல்லியிருந்தேன், முதல் முறையாக தமிழ்நாடு 7 வருஷம் கழிச்சு குவார்டர் ஃபைனல் போயிருக்கிறாங்க. ஆனா இப்போ 3 நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முதல் முறையா 7 வருஷம் கழிச்சு செமிஃபைனல் போயிருக்கிறாங்க. என்னால நம்பவே முடியல. ஏன்னா இன்னைக்கு ராஞ்சில இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 4th டெஸ்ட் மேட்ச்ல டே 3 பாத்துக்கிட்டு இருக்கும் பொழுது 2 விக்கெட் போயிருச்சு. ஓகே, சந்தீப் வாரியர் யூஸ்வலா விக்கெட் எடுத்துருவாரு, 2 விக்கெட் எடுத்துருவாரு. அதுக்கப்புறம் புஜாரா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆடல, செகண்ட் இன்னிங்ஸ்ல நின்றுவாரு. அங்க சிரஞ்சனி, ஒரு பக்கம் ஷெடில் ஜாக்சன், பெரரக் மன்கன், எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல தமிழ்நாடுக்கு அட்லீஸ்ட் ஒரு 160, 170, 80 ஒரு டார்கெட் வைக்க போறாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது சாய் கிஷோர் புஜாரோட விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னு நியூஸ் வந்துச்சு. அப்படியே பார்க்கும்போது 6 விக்கெட் 7 விக்கெட். ஓகேப்பா, தமிழ்நாடு இன்னிங்ஸ் வெற்றி அடையறதுக்கு இன்னும் 2-3 விக்கெட் தான் தேவை அப்படின்னு பார்க்கும்பொழுது இல்ல ஜெயிச்சா போதும் தமிழ்நாடுக்கு. அப்போ டார்கெட் 60-70 வந்தாலே போதும், ஜெயிச்சாலே போதும். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் பஞ்சாபுக்கு அகேன்ஸ்ட் அப்படிதான் உள்ள வந்தாங்க. சோ அப்படி வந்தா பரவாயில்ல போதும் போது ரூமுக்கு வரும்பொழுது இன்னும் 1 விக்கெட், ஓகேங்களா, இன்னும் 1 விக்கெட் எடுத்தா தமிழ்நாடு இன்னிங்ஸ் வெற்றி பெற்று செமிஃபைனலுக்கு போவாங்க. இன்னைக்கு டே வந்து ஒரு ஆஃபரா எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க கோயம்புத்தூர்ல அப்படிங்கிற ஒரு செய்தி கேட்டுட்டு அப்படி உட்காரலான்னு வரும்பொழுது 1 விக்கெட் விழுந்துச்சு. கடைசி விக்கெட்டு தமிழ்நாடு 7 வருஷம் கழிச்சு செமிஃபைனலுக்கு ரஞ்சி ட்ரோஃபில என்டர் ஆயிருக்கிறாங்க. ரெட் பால் கிரிக்கெட்டோட செமிஃபைனல் அந்த ஸ்மெல் எப்பா ஒரு 7 வருஷம் கழிச்சு தமிழ்நாடு எடுத்திருக்கிறாங்க. எமோஷனலா இருக்கிறேன், ரொம்ப எமோஷனலா இருக்கிறேன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் எனக்கு கிடையாது. 2 நாள் ஃபாலோ மட்டுமே பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருந்தேன். ஸ்கோர் கார்டு பார்த்துட்டு மட்டுமே வந்துகிட்டு இருந்தேன். நிறைய விஷயம் பேச போறேன், ரொம்ப எமோஷனலா இருக்கிறேன். இது விட பெரிய இல்ல இது கிடையாது, இன்னும் இருக்குது. ஓகேங்களா, செமிஃபைனல், ஃபைனல் இருக்குது. ஃபைனல் அந்த கப்பு அப்படிங்கிறது இருக்குது. இப்பவே எமோஷனல் எல்லாத்தையும் இதோட நான் அப்படியே கட் பண்றேன். போவோம், இன்னும் 2 மேட்ச் இருக்குது. செமிஃபைனல், ஃபைனல் இருக்குது. அது ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லா கொண்டாட்டமும். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த வணக்கம் தமிழ்நாடு ரஞ்சி ட்ரோஃபி 2024 ஸ்பெஷல் கிரிக்கானந்த ஆஸ்ட்ரோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு ரஞ்சி ட்ரோஃபி பிளேயர்ஸ்களுக்கு ஸ்பெஷல் பெகி ப்ளூ கேப் கொடுத்தாங்க. எப்பா பரவாயில்லப்பா, நல்ல வேலை இந்த ரெட் பால் கிரிக்கெட்டை வந்து பெகி கேப்லாம் கொடுத்து சிறப்பிக்கிறீங்களே. தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்து ஃபைனல்ஸ் போயிட்டு கப் அடிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இல்லைன்னா வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்து, நான் டிஎன்சி எனக்கு செய்யணும்லாம் அவசியம் இல்லை, மற்றவங்க ஊக்குவிக்கிறோம். நீங்க ஒயிட் பாலுக்கு, டிஎன்பிஎலுக்கு இதுக்கெல்லாம் நீங்க ஊக்குவிக்கிறீங்க. ஐபிஎல் போனா அவங்க ஊக்குவிக்கீங்க. ரஞ்சி டிராஃபிக்கு ரெட் பால் கிரிக்கெட்ல தமிழ்நாடு 7 வருஷம் கழிச்சு செமிஃபைனல் போயிருக்காங்க. ஒரு போஸ்ட் போடுங்க, ஃபைனல் போயிருக்காங்களா, கப் அடிச்சிருக்காங்களா, ஏதாவது ஊக்கத்தொகை கொடுங்க, பெருசா ஏதாவது பாராட்டு விழா நடத்துங்க. இதை தயவு செஞ்சு தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செஞ்சா சந்தோஷப்படுவேன். டிஎன்சிஏ பண்றதெல்லாம் தாண்டி பண்ணணும். இப்பவே ஏதாவது ஒரு ஸ்பெஷலா ஒரு போஸ்ட் பண்ணா நான் சந்தோஷப்படுவேன். டிஎன்சிஏ பெகி ப்ளூ கேப் கொடுத்துருக்கீங்க, அடுத்தடுத்து இவங்க மேல போக்கஸ் வைங்க. பேசுவோம் நிறையாவுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஆரம்பத்துல சொல்லிக்கிறேன், இந்த டீம் வந்து நான் சொல்லுவேன், இந்த டீம் வந்து செமிஃபைனல் இருக்க வேண்டிய ஒரு டீம் தான். போன வருஷமே வந்து பாத்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. போன வருஷமே வந்து குவார்டர் ஃபைனல் வந்திருக்கும், 2-3 மேட்ச் மழையினால பேட் லைன் காரணமா இதெல்லாமே போயிடுச்சு. பட் இந்த டீம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 வருஷமா இந்த டீம்ல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் பிளேயர்ஸ் தான் ஆடிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்திரஜித்லாம் ஒரு 10 சீசன் ஆடிட்டு இருக்காரு, நாராயண் ஜெகதீஷன் ஒரு 7-8 சீசனா தொடர்ந்து ஆடிட்டு வந்துட்டு இருக்காரு, விஜய் சங்கர் ஒரு 7-9 சீசன் ஆடிட்டு வந்துட்டு இருக்காரு, சாய் கிஷோர் ஒரு 8 சீசன் ஆடிட்டு வந்துட்டு இருக்காரு, அஜித் ராம் ஒரு 2-3 சீசனா ஆடிட்டு வந்துகிட்டு இருக்காரு. சோ மிச்சதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூ கமர்ஸ். ஆனால் தமிழ்நாடு எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தவரைக்கும் சந்தீப் வாரியர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 7-8 சீசன் ஆடிட்டு வந்துருக்காரு. முகமது எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 சீசன் 3 சீசன் பிரேக் பண்ணா அவரும் முன்னாடியே ஆடிட்டு இருக்காரு. சோ இந்த தமிழ்நாடு டீம் நான் சொல்லுவேன், எனக்கு எல்லாரும் விஜயசாரி ட்ரோஃபில வந்து தமிழ்நாடு செமிஃபைனல்ல தோக்கும் பொழுது அவ்வளவுதான்டா, தமிழ்நாடு ஒயிட் பால்லே பெரிய டீமே, ஒயிட் பால்லே போயிடுச்சு அப்படின்னு, ரெட் பால்ல அவ்வளவுதான் முடிஞ்சு போது எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டே இருந்தது, இந்த பசங்க ஏதாவது பண்ணுவாங்க. ஆனா எனக்கு சின்ன சந்தேகங்கள் இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது. ஆனா 2-3 பேர் மிஸ் பண்ணாலும் தமிழ்நாடு செமிஃபைனல் வரைக்கும் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் வந்துருவாங்கன்னு எனக்கு தெரியல. வரனாலும் இதே தமிழ்நாடு டீம் ஆனாலும் ரொம்ப சந்தோஷம். இந்த தமிழ்நாடு டீம் சொல்றேன், ரஞ்சி ட்ரோஃபி அடிக்கிறதுக்கு அத்தனை தகுதி, அத்தனை அம்சமும் இருக்கு. இன்கேஸ் ஒரு சாய் சுதர்ஷன், அதுக்கப்புறம் சுந்தர் மேபி வந்தால் சரி, ஓகேங்க. முதல்ல நான் ஆரம்பிக்கிறது பூபதி வைஷ்ணவகுமார் அவர்கிட்ட தான் நான் ஆரம்பிக்கிறேன்.
ஏன்னா எல்லாரும் சாய் கிஷோர் கிட்ட இருந்து இந்திரஜித் கிட்ட தான் ஆரம்பிப்பாங்க. நான் பூபதி வைஷ்ணவகுமார் தான் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா தமிழ்நாடு கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த ரெட் பால் டீமை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிரச்சனைக்குரிய ஒரு பொசிஷன்ஸ்னா ஓப்பனிங்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா லோவர் மிடில் ஆர்டர்ல விஜய் சங்கர், பிரதோஷ் ரஞ்சன் பவல், இவங்களுக்கு இடையில வந்து ஒருத்தவங்க இல்ல அவங்களுக்கு அடுத்ததோ இல்ல இடையிலேயே வந்து ஒருத்தவங்க ஆடணும். ஓப்பனிங் சாய் சுதர்ஷன் வந்து என்னவோ தெரியல, அடுத்தது வந்து இப்போ ரஜத் பட்டிதார் சொதப்பிட்டாருன்னா சாய் சுதர்ஷன் தான் கால் பண்ற மாதிரியோ இல்லைன்னா கில்லு சொதப்பிட்டா நீங்க தான் ஓப்பனர் மாதிரியோ வந்து கூப்பிடுற மாதிரியோ அவர் அப்படியே என்சையில பொத்தி பொத்தி பாதுகாத்துட்டு வர்றாங்க. எனக்கு புரியல, தெரியல. சரி ஓகே விடுங்க, அனுப்புனாங்கன்னா சுபம், அனுப்பலனாலுமே சுபம். ஆனா அவரை வந்து அடுத்தது டெஸ்ட் மேட்ச் நான் பார்க்கணும். ரஜத் பட்டிதாருக்கு சான்ஸ் கொடுப்பீங்கன்னா கூட கொடுத்துக்குவாங்க. ஆனா இந்த வருஷத்துல சாய் சுதர்ஷன் நியாயப்படி ஓபன் பண்ணோம். சாய் சுதர்ஷன் இல்ல, ஓப்பனிங் பிரச்சனை இருக்குது. பட் விமல்குமார் வந்து எனக்கு என்ன மேட்ச் கர்நாடகா அதுக்கு முன்னாடி விமல்குமார் வந்து ஒரு மேட்ச் ஏதோ டீசென்டா எனக்கு ஆன மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் பெர்ஃபார்மன்ஸ் நேரில் பார்க்கல, பட் நம்பர்ஸ் பார்த்தேன். பிளஸ் ஃபர்ஸ்ட் டிவிஷன் நிறைய பண்ணிருக்காரு. திரும்ப அவரை கால் அப் பண்ணிருக்காங்க. 11th லோகேஸ்வர் இல்ல, திரும்பி வந்து பாத்தீங்கன்னா முகமது அலி உள்ள, வைஷ்ணவாவும் முகமது அலி ஆல்ரெடி பஞ்சாபுக்கு அகேன்ஸ்டா வந்தாரு. பூபதி வைஷ்ணவா வந்து உள்ள வச்சிருந்தாங்க. ஓகேங்களா, அந்த லோவர் மிடில் ஆர்டர் பிரச்சனை. லோவர் மிடில் ஆர்டருக்கு யாரு ஃபிட்டு, யாரு வந்தா தமிழ்நாடுக்கு சிறப்பா ஆடுவாங்கிற பட்டிமன்றம் வைக்கிற அளவுக்கு இருந்தது. ஆனா பூபதி வைஷ்ணவகுமார் வந்தாரு, வந்து அவர் அடிச்ச அந்த 65 ரன் கர்நாடகா அகேன்ஸ்டா ஒரு இந்திரஜித் கூட நின்று ஒரு ஸ்டாண்ட் ஒன்று பண்ணாரு. ஒரு 50 பால் அவர் நின்று ஒரு கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது கேம் போயிடுச்சுன்னு நினைக்கும் போது திரும்பி அவர் ஒரு பார்ட்னர்ஷிப் கொண்டு வந்தாரு. விஜய் சங்கரை பத்தி பேசுறீங்க, இந்திரஜித்தை பத்தி பேசணும், அஜித் ராம பத்தி பேசணும். ஆனா பூபதியோட அந்த பார்ட்னர்ஷிப் அகேன்ஸ்ட் கர்நாடகா நேரில் பார்த்தா நானும் அதை பத்தி பேசாம போயிட்டேன். அதுக்கு பத்தி ரியலைஸ் பண்ண நான் என்னன்னா, ஆமால பூபதி பஞ்சாப் கிட்ட இல்ல, பஞ்சாப் கிட்ட அவரை கொண்டு வந்துருக்கலாமோ. ஏன்னா அவரு அந்த ஏஜ் கேட்டகரி மேட்சஸ் நல்லா விளையாண்டுருக்காரு இல்லையா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி ஓகே, அவரது ஸ்குவாட் டிராவல் பண்றாரா இல்லையா எனக்கு தெரியல நினைச்சேன். ஆனா செமிஃபைனல்ல உள்ள கொண்டு வந்தாங்க. செமிஃபைனல் உள்ள கொண்டு வந்து டிஜே ஜெயதேவ் உனத்கர், சில்ட்ரன் ஜாக்சன், எப்பா எல்லாரும் பேரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த டீமுக்கு அகேன்ஸ்டா ஒரு 60 ரன் அடிக்கிறதுங்கிறது, சோ இந்த மேட்ச்ல அடிச்ச ஒவ்வொருத்தவங்களோட ஒவ்வொரு ரன்னும் ஒவ்வொரு பாலும் வந்து ரொம்ப முக்கியம்னா, வைஷ்ணவா பூபதி அடிச்ச அந்த 65 ரன் வந்து, அதுவும் நான் எப்படி சொல்றேன்னா 40 ரன் பவுண்டரியாலே அடிச்சிருக்காராம். 40 ரன் பவுண்டரியால அடிச்சிருக்காரு. அப்படின்னா எந்த அளவுக்கு டெம்பரமெண்டோட நின்று பூபதி பண்ணியிருந்திருப்பாரு. அன்னைக்கு இந்திரஜித் கூட ஒரு பார்ட்னர்ஷிப், இன்னைக்கு இந்திரஜித் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படிங்கறது வந்து டெஃபினட்டா பூபதிக்கு இன்னொரு ஸ்டார் இங்க நெஞ்சில குத்துற மாதிரி இருக்கும். ரொம்ப பேசுற பூபதி, பட் பூபதி பேட் நிறைய பேசியிருக்கு அப்படிங்கறதுனாலதான் இது ஒரு பக்கம். அப்படின்னா அடுத்தது வந்து தமிழ்நாடு பவுலிங் போடுறாங்க அப்படின்னா ஸ்கோர் கார்டை வந்து 2 ஓவர் கொடுத்தா ரெஃப்ரெஷ் பண்ணு வைங்களேன், ஒன்று நடக்கும், ஒரு விக்கெட் விழுந்துச்சுன்னு நடக்கும். அது யாருன்னா சந்தீப் வாரியர் போட்டதான் இருக்கும். சந்தீப் வாரியர் எப்பவுமே அந்த முதல் 4-5 ஓவர்ல 2 விக்கெட் அக்கௌண்ட் அவர் ஓபன் பண்ணிடுவார். செகண்ட் இன்னிங்ஸ் ஆனாலும் சரி, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆனாலும் சரி, அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடுவாரு. தமிழ்நாடுக்கு கிடைச்ச ஒரு என்ன சொல்றது, ஒரு போற்றப்பட வேண்டிய ஒரு ஃபாஸ்ட் பாலர். ஃபர்ஸ்ட் 2-3 விக்கெட் எடுத்து அடிச்சு உடைச்சிருவாரு சந்தீப் வாரியர். அவரோட பவுலிங்கோட நிறைய பேசினதுல நினைக்கிறேன் நிறைய பேர். ஆனா அந்த அக்கௌண்ட் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணாரு. எப்படி பேட்டிங்ல வந்து ஒரு பேட்டர் வந்து ஒரு 100 ரன் 50 ரன் அடிச்சு, இப்போ பூபதியை பத்தி நான் இவ்வளவு பேசுறேன், இந்திரஜித் பத்தி பேசணும். அதே போல சந்தீப் வாரியரோட அந்த நியூ பால், அதுல வந்து ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட். அவரு தான் வந்து ஆப்போசிட்ல வர பேட்டர்ஸ் டொமஸ்டிக்ல விளையாடுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், அவ்வளவு 12 கொட்டை போட்டவங்க. அவங்களோட விக்கெட் ஒன்று எடுக்கிறோம்னா அது 50 ரன் 100 ரன்னுக்கு சமம். அதுல ரெண்டு விக்கெட் டக்குன்னு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி டெய்லர் வந்து காலி பண்றாரு, அடிச்சு குத்தி கும்முன்னு ஏத்தி சந்தீப் வாரியர் வேற மாதிரி போனாரு. அவரை வந்து நாங்க நேர்பா இந்த இடத்துல ஸ்பெஷல் மேட்ச் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐ திங்க் இந்திரஜித் ரொம்ப நிறைய பேசிட்டோம். பட் இன்னைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 40-50 பாலுக்கு அப்புறம் தான் தன்னோட முதல் 4 அடிச்சாராம். தன்னோட முதல் 4 அடிச்சாரா. அவ்வளவு யோகா பண்ணி சோ கிரவுண்டுக்குள்ள போய் யோகா பண்ணி இந்த சீசன்ல 200 கன்சிக்யூட்டிவ் 3வது 50. அதுல வந்து இடையில வந்து பஞ்சாபுக்கு அகேன்ஸ்டா ஒரு 187, கர்நாடகாக்கு அகேன்ஸ்டா ஒரு 90+. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80, 139 பால்ல எப்பப்பெல்லாம் டீமுக்கு ஒரு பிரச்சனையோ ஒரு மெக்கானிக். நான் மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூரியகுமார் யாதவ் வந்து ஒரு மெக்கானிக்னு சொல்ற மாதிரி இந்திரஜித் ஒரு மெக்கானிக். இந்த மெக்கானிக் வந்து வெறும் தமிழ்நாடு மெக்கானிக்கா இல்லாம டிஎன் மெக்கானிக்கா இல்லாம ஒரு ஆல் இந்தியா பெர்மிட் இருக்கக்கூடிய ஒரு இந்தியன் மெக்கானிக்கா வந்தால் சந்தோஷப்படுவேன். அங்க ரஜத் பட்டிதார் வந்து அந்த மெக்கானிக் வேலையை சரியா பண்ண முடியாம ஒரு ரஹானேயோட பொசிஷன்ல அவர் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்க மாதிரி எனக்கு பர்டிகுலரா தோணுதுங்கிறதா எல்லாருக்கும் தோணுது. இந்திரஜித் 29 வயசு. இந்திரஜித் எல்லாருக்கும் 27 வயசுக்கு மேல ஒரு மெச்சூரிட்டி வரும்னு சொல்லுவாங்க.
நான் மயங்க் அகர்வால் 27-28 வயசுல தான் வந்து ஒரு 2018-17 சீசன்ல 3 ஃபார்மேட்லயும் அடிச்சு ஒட்டச்சிட்டு எல்லா இடத்துலயும் இருந்து போனாப்ல. அந்த மாதிரி இந்திரஜித் இப்போ ஏன் போக கூடாது அந்த கேள்வி நம்ம நிறைய கேட்டுக்கிட்டு இருக்கோம். பட் இப்போ இந்திரஜித்தோட நிலைமை இந்தியா போனோம் அப்படிங்கறது தான் என்ன பொறுத்த வரைக்கும். இன்னொன்னு அவர் இந்த பிச்சை எந்த அளவுக்கு அனாலிசிஸ் பண்ணிருக்காருன்னா ஒரு இடத்துல படிச்சேன் என்னன்னா இந்திரஜித் வந்து சொன்னாராம் இந்த பிச்சில் இந்த கோயம்புத்தூர் பிச்சில் வந்து 100 அப்படிங்கிறது வந்து நல்ல லீடு அப்படின்னு சொன்னாராம். ஆனா தமிழ்நாடு 150 லீடு எடுத்திருந்தாங்க, 150+ லீடு எடுத்திருந்தாங்க, இன்னிங்ஸ் 50 பெற்றிருக்காங்க. பட் ஒரு கிரிக்கெட்டர் ஒரு மனுஷன் இந்த பிச்சை எந்த அளவுக்கு அனாலிசிஸ் பண்ணிருக்கணும். இங்க ஒரு 2 கேம் ஆடி இருக்கிறோம், எக்கச்சக்கமான கேம் ஆடி இருக்கிறோம், தோத்து இருக்கிறோம், இந்த சீசன்ல ஜெயிச்சிருக்கிறோம். அப்படிங்கும்பொழுது இந்த பிச்சை எந்த அளவுக்கு அனாலிசிஸ் பண்ணிருக்கிறாரு. அந்த 100 லீடுல இவரோட ஒரு 80 பொருந்தும் அடங்கும் அப்படிங்கறதுனால சோ கிரிக்கெட் அவ்வளோ கிரிக்கெட் ஊறி இருக்கு. சீக்கிரமே இந்தியன் கிரிக்கெட் அப்படிங்கிற கோவலைக்குள்ள ஒரு ஊறி துவச்சு காய போட்டு அப்படியே ஒரு இந்தியன் பிளேயரா உள்ள அவனா சந்தோஷப்படும். பட் இந்த பக்கம் இந்திரஜித்தோட பக்கம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குட்டியா ஒரு பூபதியை பத்தி பேசுற மாதிரி இன்னொரு குட்டியா வரதோட பத்தி பேசுறாங்க. முகமது அலி உங்களுக்கு தெரியுமா? நீங்க வந்து ஸ்குவாட்ல 11ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா முகமது அலி அப்படிங்கிற பேரை நீங்க பாத்தீங்க அப்படின்னா எஸ் அவர் தான் முகமது அலி, தமிழ்நாடு பிளேயர். அவர் வந்து அங்க வந்து வசவராவோட விக்கெட் அவர் தான் வந்து எடுத்தாரு. முகமது அலியை பத்தி லைட்டா ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். இது வரைக்கும் முகமது அலியை பத்தி யாரும் பேசிருக்க மாட்டாங்க. முகமது அலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர். முகமது அலி வந்து அண்டர் 19 கேட்டகரியில வரவர். இப்போ 19 வயசுல தமிழ்நாடுக்கு வந்து ஒரு டெபியூ ஆகியிருக்கிறாரு. இந்த வருஷத்தோட போன மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்டர் 19 வேர்ல்டு கப் இந்தியா வந்து ஃபைனல்ல போய் தோத்தாங்க இல்லையா, அந்த வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல இங்க முகமது அலி இருக்க வேண்டியவர். இவரு பி விக்னேஷ் ஓகேங்களா, 2 பேரும் வந்து இந்தியாவோட ப்ராபபிள்ஸ் ஐ திங்க் என்சிஏ அடிக்கடி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட ஸ்டோரி வந்து நீங்க என்சிஏல இருக்கிற மாதிரியோ இல்ல ஃபிளைட்ல பறந்துகிட்டு இருக்கிற மாதிரியோ நீங்க பாத்துக்கிட்டே இருக்கலாம். முகமது அலியை வந்து இந்த கூச் பிகார் காலகட்டத்தில இருந்தே நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கேன். சோ கூச் பிகார்ல ஃபாலோ பண்ணும் பொழுது போன வருஷம் ஃபாலோ பண்ணேன், 2-3 வருஷமா ஃபாலோ பண்ணும் பொழுது முகமது அலி அண்டர் 19ல இந்தியாவுக்கு டெபியூ ஆவாரு அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமா நம்புறேன் ஓகேங்களா. அங்க 100 அடிச்சாரு ஓகேங்களா கூச் பிகார்ல. ஆனா அண்டர் 19 வேர்ல்டு கப்ல இந்தியாவுக்கு ஒரு செலக்ட் ஆகல. அது முகமது அலி டிசப்பாயின்ட் பண்ண நேரத்துல நான் ரொம்ப டிசப்பாயின்ட் ஆனேன். ஆனா அங்க அண்டர் 19 வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆகுது. இங்க முகமது அலி தமிழ்நாடுக்கு போன மாசம் டெபியூ ஆகுறாரு. இதுதான் ஓகேங்களா, இதுதான் பாருங்க அங்க ரஞ்சி ட்ரோஃபில டெபியூ ஆகுறாரு. ஆனா முகமது அலி ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா கண்டிப்பா வருவாரு. பிரதோஷ் போல அந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்காரு. அண்டர் 19 ஆடினாதான் நீங்க இந்தியாவுக்கு போய் ஆடணுங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்க வந்து நீங்க ரஞ்சி ட்ரோஃபி ஆடி ஏஜ் கேட்டகரி மேட்ச்ல ஆடி இங்க நீங்க சாதிச்சு நீங்க இந்தியாவுக்கு போகலாம், இந்தியாவுக்கு ஆடலாம்ங்கிறது வந்து இவங்க எல்லாம் காமிப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். முகமது அலி இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் சங்கர் அவர்கள் கூட சேர்ந்து 42 பால் பிடிச்சு 17 ரன். இந்த பிச்சில இந்திரஜித் வந்து 100 ரன் லீடுங்கிறது பெருசு அப்படிங்கும்போது நான் 17ங்கிறத ஒரு 40 வச்சுக்கிறேன். 42 பால்ங்கிறத வந்து மத்த பிச்சில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 80 நான் வச்சுக்கிறேன். ஆனா இவர் எடுத்த அந்த ஒரு விக்கெட் சீரியஸ்லி சொல்றேன், வசோதரா நின்னாருன்னா என்ன ஒரு பெரிய ஒரு ஸ்கோர் கொண்டு போயிருப்பாரு. ஏன்னா அவர் இந்த சீசன் ஃபுல்லாவே ஒரு மாதிரி ஒரு 100 அடிச்சுட்டு வந்திருக்காரு. முகமது அலி அதான் சொல்றேன், நான் தூங்கி ஏந்திருக்கிறேன் அப்படின்னா இல்ல முழிகிறேன் இல்ல ஏதாவது ஒண்ணு நினைக்கிறேன் பாக்குறேன் அப்படின்னா என்ன சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்களும் ஒரு மாதிரி இன்ஸ்பிரேஷனான விஷயங்கள். இல்லடா நீ தோக்கல நீ ஜெயிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப தமிழ்நாடு செமிஃபைனல் போனதுக்கும் முகமது அலி அண்டர் 19 இந்தியாவுக்கு ஆடாம ரஞ்சி ட்ரோஃபிக்கு தமிழ்நாடுக்காக ஆடி இப்போ செமிஃபைனல் டீம்ல முக்கியமான ஒரு பிளேயரா இருந்துகிட்டு பிளஸ் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாபுக்கு அகைன்ஸ்டா முக்கியமான மேட்ச்ல வின் பண்ணி சோ 2 கன்சிக்யூட்டிவான முக்கியமான மேட்ச்ல முகமது அலியோட பார்ட் இருந்ததுனால நான் முகமது அலியை ஒரு இன்ஸ்பிரேஷனா ஆல்மோஸ்ட் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்ச எல்லாருமே முகமது அலியை நீங்க வந்து ஒரு ஆல்மோஸ்ட் என்ன சொல்றது இந்தியாவுக்கு போனோம்னா நீங்க ஐ திங்க் நீங்க வந்து அண்டர் 19 இல்லப்பா ரஞ்சி ட்ரோஃபி வழியாவும் பல ரெட் பால் கிரிக்கெட் ஏஜ் கேட்டகரி கிரிக்கெட்லாம் அழிவு போலாங்கிறதுக்கு ஒரு உதாரணம். சோ ஒவ்வொருத்தவங்களோட பார்ட் இல்லாம தமிழ்நாடு இந்த செமிஃபைனலுக்கு கப்பு அடிக்கிற அளவுக்கு வந்திருக்கவே முடியாது. வெறும் ஜெகதீஷால மட்டும் முடியாது, வெறும் பாபா இந்திரஜித்தால மட்டும் முடியாது. ஆனா நான் அபரஜித்தை மிஸ் பண்றேன். ஆனா இந்த இடத்துல ஒரு சாய் கிஷோரால மட்டும் முடியாது, எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸால மட்டுமே தான் வந்திருக்காங்க. இன்க்ளூட் ஒரு பிரதோஷ் போலோட டிராவல் முகமது இருக்காருல மூமி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இடையில இல்லாமலும் வந்திருக்க முடியாது ஒரு பக்கம். கடைசியா சாய் கிஷோர் ஒரு கம்ப்ளீட் கிரிக்கெட்டர். கிரிக்கெட்ல வந்து ஒரு 3 ரோலும் பண்ணணும் அப்படின்னா அது ஃபீல்டிங்,
பவுலிங், பேட்டர், இது எல்லாமே சாய் கிஷோர். நீங்க என்ன வந்து சொல்லுங்க, நான் சாய் கிஷோர் நான் நைட் வாட்ச்மேன் சொல்ல மாட்டேன். சாய் கிஷோர் வந்து நான் வெறும் பவுலர்னு சொல்ல மாட்டேன். சாய் கிஷோரை நான் வந்து ஒரு ஆல்ரவுண்டரா தான் நான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கேன் சாய் கிஷோர். ஏன்னா சாய் கிஷோர் இப்பெல்லாம் உங்களோட பால்ஸ் கணக்குப்படி, நம்பர்ஸ் கணக்குப்படி வேணா நீங்க வச்சுக்கோங்க. நான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பொட்டன்ஷியல் வச்சு பாப்பேன். எனக்கு சாய் கிஷோர் வந்து நான் சொல்லுவேன், நான் பாப்பேன். நான் பாக்குற கிரிக்கெட்டுக்கு எனக்கு சாய் கிஷோர் ஆல்ரவுண்டரா பாக்குறேன். முக்கியமான மேட்ச்ல 5 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது நைட் வாட்ச்மேன், உங்க லாங்குவேஜ் நைட் வாட்ச்மேன். சரி, அதுவுமே அவருக்கு பிளஸ் தான். வராரு 60 ரன் 144 பால். ஃபர்ஸ்ட் குஜராத்துக்கு அகேன்ஸ்டா சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது நின்னாரு. அவர் போனதுக்கு அப்புறம் தான் சரி ஆரம்பிச்சிட்டு. பட் இன்னைக்கு சௌராஷ்டிராக்கு அகேன்ஸ்டா அன்னைக்கு அவர் ஆடல. டே 1ல ஒருவேளை 60 ரன்ஸ் அடிக்கல அப்படின்னா சோ யோசிச்சு பாருங்க. 3 ரூல் 5 எடுத்துருக்காரு, ஒரு 60 ரன். செகண்ட் இன்னிங்ஸ்ல புஜாராவோட விக்கெட். நான் சொன்ன ஸ்கோர் கார்டு செக் பண்ணிட்டே இருக்கேன். புஜாரா சரி, புஜாரா எப்படியாவது ஒரு 200 பால்ல ஒரு 100 ரன் அடிப்பார், 150 பால்ல ஒரு 60 ரன்னா போகட்டும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது, ஆனால் புஜாராவோட விக்கெட் பிளஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஷெட்டன் ஜாக்சன், ஜிரஞ்சானி, அதுக்கப்புறம் வந்து புஜாராவோட செகண்ட் இன்னிங்ஸ் விக்கெட். சோ இந்த 3 பெரிய விக்கெட், மத்தவங்க விக்கெட் இந்த 3 பெரிய விக்கெட். சாய் கிஷோர் அதான் சொல்றாங்க, எல்லா இடத்துலயும் சாய் கிஷோர் டிக் 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 பண்ணிட்டே வந்துட்டு இருக்காரு. இந்தியன் கால் அப் எப்போ? சாய் கிஷோருக்கு இந்தியன் கால் அப் எப்போ? ட்விட்டர்ல அடிக்கடி ட்வீட் போட்டுட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிற, எப்ப நடக்க போகுதுன்னு தெரியல. கேட்டு நானும் சலிச்சிட்டேன். அண்ட் சௌராஷ்டிராக்கு அகேன்ஸ்டா டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் பீட் பண்ணி கம்ப்ளீட்டா ஒரு பேட்டராவும் பீட் பண்ணிருக்காரு, ஒரு பவுலராவும் பீட் பண்ணிருக்காரு, ஒரு கேப்டனா பீட் பண்ணிருக்காரு. அப்படிங்கும்போது செமிஃபைனலுக்கு எடுத்துட்டு போயிருக்காரு. சாய் கிஷோர் உங்களோட வேலை என்ன முடியல. நீங்க 3 ரோலும் செமிஃபைனல், ஃபைனல்ல ரொம்ப சரியா பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்தியன் கால் அப் அது வருது வரல. இங்க எங்களோட வேலை என்ன, உங்களோட வேலை முடியல. இங்க நீங்க பண்ண வேண்டிய வேலை இருக்கு, நிறைய எக்கச்சக்கமா இருக்கு. இதை பண்ணிட்டு வாங்க. அடுத்தது இவரோட ஸ்பின் ட்வீன் அஜித் ராம். நான் அஜித் ராம் பத்தி ரொம்ப நிறையவே பேசி தனியா ஒரு வீடியோ பண்ணிட்டேன். ஓகேங்களா? அப்படி போறாரு, இப்படி போறாரு, புஷ்ங்கிறாரு, தஸ்ங்கிறாரு, ஆகுங்கிறாரு. பட் இங்க வந்து அவர் இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு. புஜாராவோட விக்கெட் அவர் எடுத்தது. போன வருஷம் ரவீந்திர ஜடேஜாவோட விக்கெட் எடுத்தாரு. இந்த வருஷம் வந்து சத்தீஸ்வர் புஜாராவோட ஒரு விக்கெட் அவர் எடுத்து அதுதான் ஃப்ரேம், இதுதான் சினிமா அப்படிங்கிற மாதிரி வந்து அஜித் ராமுக்கு கிடைக்க வேண்டியதுலாம் நிறைய இருக்கு. அதுல கிடைச்சதுல இது ஒன்னா நான் பாக்குறேன். ஆமா, புஜாராவோட விக்கெட் யோசிச்சு பாருங்க. ஸ்டார்க், ஆண்டர்சன், பிராட், ரபடார எல்லாரையும் கதற விட்டு, நிக்க விட்டு, வெயில அலற விட்டு, டேத்தலாம் எல்லாம் பண்ணவரு அஜித் ராம் அவரோட விக்கெட் எடுக்கிறாரு. ஹர்விக் தேசாய் 83 ரன் அடிச்சாரு. அவரோட விக்கெட் எடுத்து ஒரு பிரேக் த்ரூ, அவர் எடுத்துட்டா மேட்ச் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா புஜாராவை இவரும் சாய் கிஷோர் சேர்ந்து ரன் எடுக்க விடாம கடைஞ்சி அஜித் ராமோட 5 வேற லெவல் பண்ணிட்டாரு. அஜித் ராம் ஒரு ஸ்பின் ட்வின், ஒரு அஸ்வின், ஒரு சுந்தர், இவங்க எல்லாம் இல்லப்பா, சாய் கிஷோரும் அஜித் ராமும் இருக்காங்க அப்படின்னா ஒரு பயம் இருக்கும் எல்லாருக்கும். அடுத்தது வந்து கண்டிப்பா இவருக்கு துலீப் டிராஃபில இரானி கப்ல ஒரு காலம் வரணும். ஏன்னா ரெட் பால்ல தமிழ்நாடு லீக்ல வெளியில போகும்பொழுதே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஏதாவது 2 பேர் ரெட் பால் கால் இருக்கும். இந்த தடவை இந்திரஜித்துக்கு, அஜித் ராமுக்கு, சாய் கிஷோருக்கு, இந்த 3 பேருக்கும் இருக்கும் நான் பிலீவ் பண்றேன். பிரதர்ஷன் பவுலுக்கு இருக்கும் நான் பிலீவ் பண்றேன். சோ ஆன் 11th இருந்த அத்தனை பேரும் ஸ்டார்ஸ். முகமது அலி எல்லாருமே ஸ்டார்ஸ். எல்லாரோட உழைப்பு நான் திரும்ப சொல்றேன், எல்லாரோட உழைப்பு இல்லாம தமிழ்நாடால கப்பு அடிக்க முடியாது. எல்லாரும் ரொம்ப முக்கியம், ஒவ்வொருத்தரும் ரொம்ப முக்கியம். சாய் சுதர்ஷன் வரலாம் எனக்கு பிரச்சனை கிடையாது, சுந்தர் வரலாம் பிரச்சனை கிடையாது. ஒரு யூனிட்டியா இருக்கிறாங்க. இந்த யூனிட்டியை கலைக்க வேண்டாம். இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மும்பையில பரோடா கிட்ட மோதுறாங்களாம் செமிஃபைனல்ல. யாரோ ஒருத்தங்க வந்தா, ஏன்னா அங்க ஒரு செமிஃபைனல் நடந்துகிட்டு இருக்கு. மும்பை வந்தாங்கன்னா வெளியே அவே, ஒருவேளை பரோடா தான் வந்தாங்கன்னா இங்க கோயம்புத்தூர் எஸ்என்ஆர் காலேஜ்ல. சோ தமிழ்நாடு எனக்கு தெரிஞ்சு எங்க ஹோம் அண்ட் அவேல நடந்தாலும் தமிழ்நாடு, இந்த தமிழ்நாடுல ஃபைனல் போயிட முடியும். ஃபைனல் ஐ திங்க் கர்நாடகா வருவாங்கன்னு நினைக்கிறேன். சோ அகைன் ஒரு சவுத்தர்ன் டெர்பி பார்க்க முடியும்னு நான் நினைக்கிறேன். பாப்போம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. போன வருஷமே குவார்டர் ஃபைனல் இருந்து ஆரம்பிக்க வேண்டியது, செமிஃபைனல் போக வேண்டியது, பட் போக முடியல. பட் இந்த தடவை ஒரு நல்ல டீமா அமைஞ்சு வந்திருக்கு. டீம் காம்பினேஷன் ப்ராப்பரா இருக்கு, யூனிட்டி இருக்கு. அப்படிங்கும் பொழுது நான் எதிர்பார்க்கிறது கப் ட்ரோஃபி. சோ அது வர வரைக்கும் தூங்க வேணாம், பார்ப்போம். தமிழ்நாடுக்கு ஆல் தி பெஸ்ட், வாழ்த்துக்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தா உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க.